ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் சீசன் 5 எபிசோட் 80 ஈவில் அண்ட் டெரிபிள். ஓப்பனிங்லேயே இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம் சைக்கஹால், நாம் எல்லாருமே சுற்றி உடைக்கப்பட்டோம் அப்படின்னு நாங்கள் ஒரு சோல்ஜர் பேசிக்கிட்டே இருக்கும் போது இப்போ தான் பார்த்தீங்கன்னா இவங்க ஷேடோ டானோட ஒரு ஹிஸ்ட்ரியே காட்ட போகிறாங்க. அதாவது இப்போ என்ஜிஎலுக்கு ஒரு ஷேடோ டான் இருக்கிறது இந்த கைரோ அப்படிங்கிற ஒரு ஆள் தான். ஸோ இந்த ஆளோட கதை தான் பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முழுக்க காட்ட போகிறாங்க. ஏன்னா கைரோ அப்படிங்கிறவன் 7 வயசுலேருந்து, அதாவது பிறந்த 7 வயசுலேருந்து அவன் தன்னோட பேச்சு கொண்டு வர்றதுக்கு முன்னாடியே கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவான். அவனுக்கு 7 வயசுலேயே அப்பன்னு சொல்கிற வார்த்தையை விட அதிகமாக செங்கல் அப்புறம் இந்த கான்க்ரீட் மிக்ஸ் எல்லாமே நல்லா கற்றுக்கிட்டான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவன் பிறந்தலேருந்து இப்போ ஏற்பட்ட ஒரு இடத்துல இருக்கிறதுனால அண்ட் அவனுக்குமே ஒரே ஒரு இடம் மட்டும்தான். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லேயே அவங்க அப்பா அவங்களுக்காக ஒரு வீடு வச்சுருக்காரு. அதுவுமே ஒரு டபுள் பெட்ரூம் மாதிரி. ஸோ அவன் வேலை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அவன் மேலே படுத்துக்குவான், இவங்க அப்பா கீழே படுத்துக்குவாங்க. வேலை முடிச்சுட்டு வரும்போதே அவங்க அப்பா ஒரு கேவலமான சீப் லிக்கரை பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்துருப்பாப்புல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதையே வாங்கி வாங்கி குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க அப்பா இவங்ககிட்ட அவ்வளவுக்கு எதுவுமே பேச மாட்டார். ஸோ இவனுமே ஒரு நாளைக்கு 2 தடவை தான் இவன் வெளியே எந்திரிச்சு போகிறதுக்கு அனுமதி இருக்குது. ஒன்று காலையில் அவன் வேலைக்கு போயிட்டு திரும்ப இங்கே பெட்டுக்கு வரத்துக்கு, இன்னொன்று நைட் நேரம் அவனுக்கு மோஷன் யூரின் தான் வந்துச்சுன்னா நைட் அந்த மாதிரி போகிறதுக்கு. ஸோ நைட்டு தூங்கும் போதுமே அவன் அப்படி இப்படின்னு ஆடும்போது பெஞ்சு, அதாவது இவன் படுத்துருக்கிற பெட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக சத்தம் வரும்ல, அந்த சத்தம் இவங்க அப்பாவுக்கு சுத்தமாக பிடிக்காது. தூங்கும்போது பெட்லேயே பார்த்தீங்கன்னா எட்டி உதைப்பார். ஸோ அந்த பயத்துலேயே இவன் ராத்திரி முழுக்க அசையாமல் படுக்கிறது எப்படின்னு கற்றுக்குவான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நைட் நேரம் அப்படி இப்படி இறங்குறதுக்கு பயந்துக்கிட்டு இவங்க அப்பாவோட அந்த லிக்வர் பாட்டிலையும் எடுத்து வச்சுக்கிட்டு யூரினும் அதுலேயும் போயிடுவான். ஸோ இதெல்லாமே இதில் கஷ்டப்பட்டுமே இவங்க அப்பா இவங்ககிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. அது என்னன்னு தெரியுமா? அது வந்து மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் நீ வாழ கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு. ஸோ அது வந்து தான் பார்த்தீங்கன்னா இப்போ இவனுக்கு ஒரு பெரிய வாழ்வாதாரமாகவே இருக்குது. ஏன்னா இவங்க அப்பா இவனுக்கு எந்த ஒரு பொம்மையுமே எதுவுமே வாங்கி தர மாட்டாப்ல. தன்னோட அப்பா இவனுக்கு சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் இவன் அப்படியே அதை வேதவாக எடுத்துக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவன் தன்னோட அப்பா பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு முழுசாக 2 காரணம். முதல் காரணம், அவனுக்கு ஒரு நாள் நல்லா ஜுரம் வந்திருக்கும் போது அவனால் மூச்சு கூட விட முடியாது. பட் அவனோட ஜுரத்தினால நைட்டு பூரா அவர் கூடையே இருந்து, ஸோ நைட்டு பூரா அவர் வந்து தலைக்கு துணியை மாற்றி மாற்றி வச்சுட்டு இருந்தார். அப்போ தான் வந்து இவனுக்கு ஜுரம் கிளியர் ஆச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு நாள் கூட இந்த இடத்துல இருந்து இங்கே, அதாவது என் வீட்டு விட்டு போ அப்படின்னு அவங்க அப்பா ஒரு நாள் கூட சொன்னே இல்லை. இது எல்லாத்தையுமே மனசில் வச்சுக்கிட்டு தனக்கு அப்பா ரொம்பவே தேவைப்படுறாங்க அப்படின்னு நம்ம கைரை வந்து நினச்சிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் அதெல்லாமே அந்த ஒரு நாள் அப்போ தான். ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் ஒரு ஆம்பளை பார்த்தீங்கன்னா நம்ம கைராவை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். உங்கள் அப்பா எதுக்காக தெரியுமா உன்னை இங்கே வச்சிருக்கிறான், நீ இன்னும் உங்கள் அப்பனுக்கு பணம் கொடுத்துட்டுருக்குற, அதனால தான் இன்னும் நீ உன் வீட்டில் இருக்கிற, இல்லைனா உங்கள் அப்பா உன்னை என்னைக்கே துரத்தி அடிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஆக்சுவலி இந்த விஷயம் நம்ம கைராவுக்கு தெரிஞ்சிருந்தாலுமே அதை ஞாபகப்படுத்தாமல் தான் இருந்திருக்கிறான். ஸோ இந்த ஆளை அதை ஞாபகப்படுத்தி விட்டோன்னே இவனுக்கு செம டென்ஷன் ஆயிடுச்சு. நீ எப்போ அதை சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைரவனை அடிச்சோன்னே அந்த ஆளுக்குமே பார்த்தீங்கன்னா செம கோவம் வந்துருச்சு. பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்டூலோட ஹேண்டில் பிச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம கைரோவை அடின்னு அடிக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீ என்ன உங்கள் அப்பனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறியா, உங்கள் அப்பா ஒரு குடிகாரன், அன்றைக்கி நீ காய்ச்சல் வந்து படுத்துருந்தப்போ கூட உன் பக்கத்து வீட்டுக்காரன் தான் வந்து உன் பார்த்துக்கிட்டானே தவிர உங்கள் அப்பா உன்னை பார்த்துக்கல. அப்போ பக்கத்து வீட்டுக்காரன் உங்கள் அப்பா கூட சண்டை போட்டு உன் பையன் செத்து போயிட்டானே என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்கும்போது உங்கள் அப்பா என்ன தெரியுமா சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரியாள் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா உங்கள் அப்பா நீ செத்தாலுமே பரவாயில்ல, அவன் எப்படியோ போய் தொலைட்டோம் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான். அண்ட் அதே சமயத்தில் இவங்க அப்பா இவன் அடி வாங்குறத பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாப்ல. பார்த்தோன்னே ஏதாவது பையனை காப்பாற்றுவார் அப்படின்னு பார்த்தா தான் தெரியுது அவருக்கு இப்படி கண்டு காணாத மாதிரி மறுபடியும் இந்த லிக்கர் வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறாப்புல. இவனுக்கு அப்போ தான் புரிய வருது தன்னோட நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அன்னையிலேருந்து தான் அவன் யோசிக்க ஆரம்பித்தான், இந்த உலகம் நான் எது பண்ணாலுமே எதுவுமே என்னை கண்டிக்க போகிறதில்ல, நான் இந்த உலகத்துக்கு தேவையும் இல்லை, இதுக்கு மேலே நான் என்ன பண்ண போகிறேன். ஏன்னா எங்கள் அப்பா எனக்காக ஒரு வேதவாக்க சொன்னார், அது என்ன, மற்றவங்களுக்கு தொல்லை கொடுக்காம இரு அப்படின்னு சொன்னார். ஆனால் அது ஆக்சுவலி எனக்கு இல்லை, அது வந்து மற்றவங்களுக்கு. நான் போய் மற்றவங்ககிட்ட பிரச்சனை பண்ணால் இவர் மற்றவங்ககிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கணுங்கள என்ன காரணம் சொல்லிட்டு. அதனால் அவர் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையுமே தலையிடாத அப்படின்னு தான் என்னை மறைமுகமாக சொல்லியிருக்காரு. அப்படின்னா அவர் வந்து மற்ற ஹியூமன்ஸுக்கு தொந்தரவு கொடுக்காத, நீ எப்படியே போய் செத்து தொலை அப்படின்னு ஒரு முறையில் தான் என்கிட்ட சொல்லியிருக்காரு. இப்போ எனக்கு அது நல்லாவே புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம கைரோவுக்கு இப்போ அவனோட நிலைமை எல்லாமே புரிய வருது. இதை யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே பையன் மனசு உடஞ்சு போயிட்டான். இந்த உண்மையை எல்லாமே புரிஞ்சுக்கிட்ட நம்ம கைரோ அந்த கோவத்தோடய பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு மெச்சூர் இவனை அடிச்சிருப்பான்ல அவனையுமே விட்டுட்டு தன்னோட வீட்டுக்கு போயிட்டு ஒரு சுத்தியில் எடுத்து தன்னோட அப்பாவை பார்த்தீங்கன்னா அடிச்சே கொண்டிருக்கிறான். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ தான் இந்த என்ஜியில் கட்டுறாங்க. ஸோ என்ஜிஎல்ல இங்கே நடக்கிற கொடூரத்தை எல்லாமே காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு அப்பாவி பையனோட கதையை சொன்னதுக்கப்புறம். ஸோ இப்போ என்ஜிஎல் அண்டர் கிரவுண்டில் இருக்கிற நம்ம கைரோட சீட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேந்து கிடக்குது. ஸோ கைரோ இங்கே செத்துட்டான். ஸோ கைரோட ஒரு ஃப்ளாஷ்பேக் சொன்னதுக்கப்புறம் அவனோட முடிவுமே பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. அண்ட் இந்த இடத்துல யூஞ்சுவுமே பார்த்தீங்கன்னா கைரோட சீட்டை எதை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். என்னாச்சு ஏன் அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிற அப்படின்ட்டு இருக்கும்போது
ஆக்சுவலி இங்கே நம்ம குயினுக்கு தேவையான சாப்பாடு எல்லாமே அவங்களுக்கு ஈஸியாக கிடச்சிருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவனோட பேர் கைரோன்னு தானே சொன்னீங்க. நான் இந்த கைரோவ் ஏற்கனவே இங்கே சாப்பிட்ருக்கணும். நான் குயினுக்கு இதை அவங்களுக்கு கொடுத்துருக்க கூடாது. ஏன்னா இங்கே இருக்கிற மனுஷங்க எனக்கு சண்டை போடுறதுக்கு தகுதி இல்லாத மாதிரி இருக்கிறாங்க. அப்படின்னா சரி, இங்கே இருக்கிற இந்த கேஸில் நான் என்னோட கட்டுப்பாட்டுக்கு எடுத்துக்கிறேன். இனிமேல் என்னோட இடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கத்தில் நிறைய மனுஷங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பொட்டுன்னு ஒரு கேமலியனை வந்து சுட்டு போட்டுக்கிட்டு இருக்குது. ஆக்சுவலி இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா ஆண்ட் தான். ஸோ அந்த ஆண்ட் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மனுஷங்களை சுட்டு கொண்டுகிட்டு இருக்குது. இது ரொம்பவே ஃபன்னாக இருக்குது. மனுஷங்களை இப்படி கொள்றது ரொம்பவே ஜாலியாக இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்குது. இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம போன்சோ, போக்கிள் அப்புறம் அவனோட 2 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே என்ன நடந்துட்டு இருக்குது, இங்கே என்ன கொடூரம் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு போக்கிள் அப்படியே ஆச்சரியத்தோட பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எல்லாருமே மேலே பாருங்க, கீழே குனிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே ஒளிஞ்சுக்கிட்டாங்க. என்னன்னு பார்த்தா நிறைய மக்களை பார்த்தீங்கன்னா நம்ம கோல்ட் அப்படியே அங்கே தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறா. ஏன்னா இவங்க குயினுக்காக ஃபீட் பண்ணணும். ஏன்னா குயின் ஒரு கிங்குக்கு பர்த் கொடுக்க போகிறாங்க. அதனால தான் இவங்க இத்தனை சாப்பாடை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்தில் ஒரு 3 ஃபுட் சோல்ஜர்ஸ் வந்து செத்து கிடக்கிறத இவங்களுக்கு தெரிய வருது. ஸோ சீட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கோல்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறான். ஒரு 3 சோல்ஜர்ஸ் வந்து செத்துருக்காங்க அப்படின்னு. என்னது 3 சோல்ஜர்ஸ் செத்துருக்காங்களா, அதையே நீங்கள் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோல்ட் சொல்லும் போது சொன்னேன். பட் இருந்தாலுமே நீங்கள் தான் சரியாக கேட்கவே இல்லை. பட் இருந்தாலுமே அது வந்து ஒரு வித்தியாசமான முறையில் அவங்க செத்துருக்காங்களாமா அப்படின்னு சீட்டு சொன்னோன்னே, வித்தியாசமான முறையிலையா, எங்கே நானும் போய் அவங்கள பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் சொல்கிற பாருங்க. ஸோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா அந்த டெட் பாடியை போய் இன்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அந்த டெட் பாடி போய் பார்த்ததுக்கப்புறம் தான் இவங்களுக்கு வித்தியாசமாக தெரிஞ்சுது. ஸோ பெக்கி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு விழாவிரிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஸோ இவங்க செத்தது எல்லாமே வித்தியாசமான முறையில் தான் இருக்குது. பட் இந்த ஒரு சோல்ஜர் துப்பாக்கியில் தான் செத்துருக்காப்புல. ஆனால் இவங்க 2 பேரும் வேறு ஒரு முறையில் வந்து செத்துருக்குறாங்க. எந்த ஒரு அடியுமே படலை. பட் அவங்களோட மண்டையோட உடைக்கப்பட்டு அவங்களோட மூளை வந்து செயலிழந்திருக்குது. இது எல்லாமே வித்தியாசமான முறையில் இறந்துருக்குறாங்க. ஸோ அங்கே இருக்கிற ஃபுட் சோல்ஜர்ஸ் யார் ஏதாவது பார்த்துட்டு ஏதாவது சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்கிறது எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல ஒரு ஹியூமனு வித்தியாசமான ஒரு ப்ரொஜெக்டைல பயன்படுத்தின மாதிரி இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அது எந்த ஒரு விஷயத்தையுமே வெளியே கொண்டு வராமல் இருந்தது. பட் இவங்க 2 பேருமே செத்த மாதிரி காட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னா அவங்க 2 பேருமே வித்தியாசமான ஒரு ஹியூமன்ஸாக இருப்பாங்கள்ட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹியூமன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற வெப்பன்ஸை விட அதிகப்படியான ஒரு அட்வான்ஸ்டு வெப்பன் யூஸ் பண்ணுறாங்களாட்டு இருக்குது. இப்போ நாம் என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது அது நீ பற்றி ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா நாமளுமே அந்த வெப்பன்ஸை கையாளுற அளவுக்கு ஒரு அறிவுள்ள திறமையான ஒரு ஹியூமன்ஸ் தான் நாமளுமே. ஏன்னா நாமளும் ஹியூமன்ஸ் வந்து எடுக்கப்பட்ட ஒரு கேமரா ஆண்ட் தானே. ஸோ அது ஹியூமன்ஸுக்கு தெரியாது, நமக்கு நல்லா தெரியுமில்ல. நான் என்ன ஆனாலுமே சரி, நான் குயினை ப்ரொடெக்ட் பண்ணியே தான் ஆவேன். அவனை ப்ரொடெக்ட் பண்ணுறதே என்னோட முக்கியமான வேலை. நான் ரெய்னாவை ப்ரொடெக்ட் பண்ணியே தான் ஆவான் அப்படின்னு இங்கே கோல்ட் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ரெய்னாவா யார் அது அப்படின்னு பெக்கி சொல்லும் போதே, ஆமாம்ல ரெய்னாவா யார் இது, எதுக்கு அந்த மாதிரில பேரை சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கோல்ட் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஆக்சுவலி ரெய்னா அப்படிங்கிற ஒரு பேரை நீ தாண்டா சொன்ன அப்படிங்கும்போது அந்த மாதிரி பேரெலாம் நான் கண்டிப்பாக சொல்லவே மாட்டேன். என்னோட முக்கியமான வேலையே குயினை காப்பாற்றுறது தான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஒரிஜினல் ஹியூமன், அதாவது அந்த குருட்டு இருக்கான் பார்த்தீங்களா, அவன் பேசுறது அப்படிங்க கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே நம்ம கோல்ட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் என்றைக்குமே என் மண்டைக்குள்ளே ஏற்ற மாட்டேன். என்னோட மெயின் ப்ரியாரிட்டி குயினுக்கு தேவையான சாப்பாடு கொடுக்கறது மட்டும்தான். ஸோ எந்த ஒரு ஹியூமன்ஸுமே கொல்லாதீங்க, கொல்லாமல் ஹியூமன்ஸ் இங்கே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோல்ட் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஹியூமன்ஸ் நம்மளை விட அதிக வெப்பன் கொண்டு வந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது அதை நாம் அப்போ பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம அவங்கள விட அறிவு திறமை அதிகமாக இருக்கிறவங்க அப்படின்னு இங்கே கோல்ட்டு பேசிக்கிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் பான்சோ அவளோட பவர் வச்சுக்கிட்டு இங்கே இருக்கிற ஹனிபீஸ்க்கு ஒரு லெட்டராட்டம் எழுதி கொடுத்து அமுச்சு விட்றா. இங்கே பக்கத்தில் எந்த ஒரு ஹண்டர்ஸுமே இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பான்சோ சொல்லும் போது அங்கே இருக்கிறவங்களுக்கு செம ஷாக்கிங்காக இருக்குது. அப்படின்னா என்னடா பண்ணுறது, நம்ம போய் டேரெக்டாக ஹண்டர் அசோசியேஷனில் போய் கம்ப்ளீட் பண்ணலாம் வாங்க, நம்ம எல்லாருமே டக்கு நீங்கள் போகலாம், இல்லைன்னா அங்கே இருக்கிற ஆன்ஸ் எல்லாமே நம்மளை கொண்டு போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தன் பேசிக்கிட்டே இருக்கும்போது அவனோட தலை பார்த்தீங்கன்னா துண்டா கீழே விழுகுது. என்னன்னா இவங்களுக்கு பின்னாடி ஒரு கேமரா ஆண்ட் வேரியேஷன் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முன்னாடியே வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்குது. எல்லாருமே அலறாங்க, ஐயோ அவன் செத்துட்டா, வாடா நமக்கு இருந்து போயிடல அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்டு பால்டா கத்தும் போதே டப்புன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போக்கில் அவனோட பவர் வச்சுக்கிட்டு அந்த ஆன்ட்டியுமே பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டான். நான் அவங்கள அட்டாக் பண்ண சொல்லவே இல்லையா, அவங்கள உயிரோட தானே பிடிக்க சொன்னேன், எதுக்காக நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பைக் அப்படிங்கிற ஒரு கேமரா ஆண்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மேலே வருது. ஆக்சுவலி இது ஒரு ஸ்பைடர் வேரியன்ட் மாதிரி. ஸோ அது பார்த்தீங்கன்னா இவங்களை அட்டாக் பண்ண வந்துக்கிட்டு இருக்கும்போது டப்புன்னு பார்த்தீங்கன்னா இவன் ஆரஞ்சு ஏரை வச்சு அட்டாக் பண்ணுறான். ஆனால் அது ஈஸியாக பிடிச்சிருச்சு. ஸோ இவன் யூஸ் பண்ணுற அந்த 7 ரெயின்போ ஸ்பெக்ட்ரம்லேயே ரொம்பவே ஃபாஸ்ட்டானது இந்த ஆரஞ்சு ஏரோ தான். இது ஈஸியாக பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயப்படுறான். ஸோ எனக்கு இப்போ தான் போகிற இதனோட சக்தி ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. உடம்பு முழுக்க லைஃப் எனர்ஜி சுற்றி இருக்குது. ஸோ நீ கண்டிப்பாக என்னோட குயினுக்கு ஒரு நல்ல நியூட்ரிஷனல் கண்டென்ட்டாக இருப்பேன், உன்னை நான் சாப்பிட போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போக்கில் பார்த்தீங்கன்னா அவன் பிடிக்க போய்கிட்டே இருக்கிறான். அதே சமயத்தில் இவன் ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிக்கிறான் பாருங்க. பக்கத்தில் நம்ம பால்டா மாட்டிக்கிட்டான். ஸோ அந்த வலையில் மாட்டின பால்டாவை காப்பாற்ற போயிட்டே இருக்கும்போது பால்டாவோட தலை துண்டாக துண்டிக்கப்படுது. அண்ட் அதே சமயத்தில்
அவனோட தலையை சாப்பிட்டுருது. இதை பார்த்த போக்களுக்கு செம கோவம் வந்துகிட்டு இருக்குது. ஐயோ, நான் தெரியாதனமா குயினுக்கு வச்சிருந்த சாப்பாடை வேற சாப்பிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்றும் தெரியாத குழந்தை மாதிரி பேசிக்கிட்டு இருக்குது. ஒரு உயிரை கொண்டுட்டு இந்த மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு போக்கள் பார்த்தீங்கன்னா எட்டி முகரையிலேயே ஒன்று வச்சுட்டு இருக்கிறான் பாருங்க. அதே சமயத்தில் அதோட கை ஃபுல்லாயிருச்சு. ஸோ 2 ஏரோவை கையில் வச்சுக்கிட்டு இருக்குது. அதே சமயத்தில் பால்டாவையுமே கையில் வச்சுக்கிட்டு இருக்குது. இவனால் பிடிக்க முடியாது, இப்போ அட்டாக் பண்ண கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏரோவை எடுக்கும் போதே பின்னாடி ஜாசான் அவளோட மருந்தை வச்சு இவனை தாக்கிட்டா. ஸோ நீ எதுக்காக அதெல்லாமே கையில் பிடிச்சிருக்கிற, அது கீழே போட்டிங்கன்னா நீ இவனை டேரெக்டாக அட்டாக் பண்ணலாமே அப்படின்ட்டு இருக்கும்போது, அடா ஆமல நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிய வருது, ரொம்பவே நன்றி ஜாசன் அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னா இந்த ஹை நியூட்ரிஷனல் வேல்யூ இருக்கிற சாப்பாடை நம்ம குயினுக்கு எடுத்துகிட்டு போகலாம், இவ கண்டிப்பாக ஒரு ரேர் ஸ்பீஷஸாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஜாசன் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்பவே நல்ல வேலை பண்ண பைக் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறா பாருங்க. ரொம்பவே நன்றி லார்ட் ஜாசன், நீங்கள் இல்லாமல் என்னால் இது எதையுமே சாதிச்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொம்படிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் பாஞ்சுன்னு ஒருத்தி இருந்தால அவளை காணோம். எங்கன்னு பார்த்தா அவள் இவ்வளோ நேரம் இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கிறா. அவள் எப்படியாவது இங்கே இருக்கிற ஹண்டர் அசோசியேஷனுக்கு ரிப்போர்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கிறா. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் போதும், என்னால் கன்ஃபார்மாக இவங்களை காப்பாற்ற முடியும். ஏன்னா போக்கில் அந்த இடத்துல உயிரோடு இருக்குப்பான்னு தான் எனக்கும் நம்பிக்கை இருக்குது. அவனை அந்த இடத்துல வச்சு சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் நேரம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த சமயம் எனக்கு போதும் அவனை காப்பாற்றுறதுக்கு அப்படின்னு அவள் தேவைப்பட்ட ஒரு பீஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அமுச்சு விட்டுட்டா. இந்த இடத்துல யார் அதிக ஆறாக வச்சுருக்காங்களோ அவங்ககிட்ட போய் இந்த லெட்டர் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேகமாக போயிட்டு இருக்கிறா. ஆனால் அவளுக்கு ஆச்சரியத்தாத விதமாக இன்னொரு சோல்ஜர் பார்த்தீங்கன்னா நம்ம பான்சுவை சொல்கிறா. அதே சமயத்தில் பான்சு மயக்கம் போட்டு கீழே விழுகிறா. என்னென்னு பார்த்தா ஒரு பச்சந்தி மாதிரி இருக்கிற ஒரு கேமரா ஆன்ட்டு நிறைய பேர்த்த சுட்டுட்டு இருந்ததில்ல, அதுதான் இப்போ பாஞ்சுவை சுட்டுருக்குது. நிஜமாலுமே மனுஷங்களை கொள்றது ரொம்பவே ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாஞ்சுவை அப்படி 8 புல்லட் இருக்கும். அந்த 8 புல்லட்டையுமே பார்த்தீங்கன்னா தடன்னு இறக்கிக்கிட்டே இருக்குது. அண்ட் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இது சாப்பிட ஆரம்பிக்குது. ஸோ இந்த லெட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கானு அப்புறம் கைட்டுக்கு கீழே வருது. ஏன்னா ஒரு மலைவாழ் பகுதியில் நாங்கள் இருக்கிறோம், ரொம்பவே ஆபத்தான விஷயத்தில் இருக்கிறோம், ஹண்டர் அசோசியேஷனுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு அந்த லெட்டரில் இருக்குது. அதே சமயத்தில் இந்த பி பார்த்தீங்கன்னா நம்ம கான் கிட்ட வருது. ஸோ இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க ஏதோ ஒரு ஆபத்து இருக்குது அப்படின்னு. கான் நிஜமாலுமே நீங்கள் வரத்த போகிறீங்களா, ஏன்னா ஆபத்து இருக்குன்னு தெரிய மாட்டிருக்குது அப்படின்னு கைட் சொல்லும்போது, நாங்கள் கண்டிப்பாக வந்தே தீருவோம், நீங்கள் ஒன்றுமே கவலைப்பட தேவையில்ல, நாங்கள் எங்களை பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னா மிஸ் இன்டர்பிரேட்டர் நீங்கள் இங்கேருந்து கிளம்பலாம், இனிமேல் எங்களுக்கு வேலை இல்லை, ஏன்னா இந்த குதிரை எல்லாம் ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைட் சொல்கிறாப்ல. பரவாயில்ல, நாங்கள் ரொம்பவே ஸ்பீடாக தரப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசும்போது, அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 2 பேருமே போய் ஹண்டர் அசோசியேஷனுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்கள், ஏன்னா இந்த இடத்துல யாராவது வந்தால் தான் நம்மளை காப்பாற்ற முடியும் அப்படின்னு கைட் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி அப்படின்னா பார்த்துப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டின்னர் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். சரி நாங்கள் இங்கிருந்து கிளம்புறோம், சரி ரெடி ஆகிட்டிங்களா இல்லையா அப்படிங்கும்போது, நாங்கள் எப்போ ரெடி, நாங்கள் இங்கேருந்து கிளம்புறதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறக்குள்ள பார்த்தீங்கன்னா எப்படியோ பார்த்தீங்கன்னா ஒரு 500 மீட்டராட்டு தாண்டி போயிருப்பாங்க. இவங்களுக்கு சமசாக்கிங்க என்னடா குதிரை விட இந்த வேட்டமும் ஓடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த இன்டர்பிரேட்டர் வாய் திறந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க காட்டு பகுதிக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியுது பாஞ்சோட டெட் பாடி எல்லாமே பார்த்தீங்கன்னா நசுங்கி அப்படி ரத்தம் எல்லாமே கீழே செதந்து கிடக்குது. இவங்களுக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இது என்னது ஏதோ மெட்டல் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே எடுத்து பார்க்கும்போது தெரியுது அது ஒரு புல்லட் கேசிங்கு. இந்த இடத்துல மெட்டல் பார்ட்ஸ் அலௌடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கில்லுவா சொல்லும்போது, அப்படின்னா இந்த இடத்துல என்ஜிஎல் இருக்காங்கன்னு தான் கண்டுபிடிக்கப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த நடந்த ஒரு விஷயம் இது கண்டிப்பாக என்ஜிஎல் பண்ணது கிடையாது, இது ஏதோ ஒரு மிருகம் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு கைட் சொல்கிறான். இவங்களுக்கு செம ஷாக்கிங்கு. என்னோட கருத்து கணிப்புப்படி எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா என்ஜிஎல் இருக்கிற இடத்த கண்டிப்பாக இந்த கேமரா ஆண்ட்ஸ் ஆக்கிரமிச்சிருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கேமரா ஆண்ட்ஸ் எல்லாமே வெப்பன்ஸ் யூஸ் பண்ணுறது எப்படின்னு கற்றுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கைட் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இங்கே நம்ம கான் கிலோவுக்கு செம ஆச்சரியம் இருக்குது. ஏன்னா இந்த கேமரா ஆண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக மனுஷங்களை உட்கொண்டு அது புது வேரியன்ஸை க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது இன்னும் ஓஸ்டான பாசிபிலிட்டி கொண்டு வரதுக்கு தான் இன்னும் காலம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கான போட்டி இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு கைட் சொல்கிறான். அதோட எபிசோட் முடிக்கப்படுதே.